2, 1. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மேவிக் மினி ட்ரோனை வாங்கினேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ட்ரோனில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ப்ளஸ் இதை காரணமாக வச்சு இந்த ட்ரோனில் கொஞ்சம் நிறைய கூலான ஃபுட்டேஜ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஓகே, இதுதான் மேவிக் மினி. இது ஏன் ஸ்பெஷலுங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தெரியலையா? க்ளோஸாக பாருங்கள். இன்னும் தெரியலையா? இன்னும் நல்லா க்ளோஸாக பாருங்கள். எஸ், இதோட வெயிட் கிட்டத்தட்ட 249 கிராம். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக 249 கிராம். ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட், இதனால ஏன் இது ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ட்ரோனை வாங்கி அப்படி எடுத்த உடனே நம்மளால் அதை ஃப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நிறைய நாட்டில், இந்தியாவில் மட்டும் இல்லை, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அதிகம். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு ஒரு UIN, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கணும். இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குழப்பமான ப்ராசஸ் தான். நிறைய நேரத்தில் அது ஒரு கடுப்பான ப்ராசஸ். ஒரு தடவையும் ஒரு ட்ரோன் பறக்க வைக்கணும்னா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் வந்து ஒரு நானோ ட்ரோன்னா நம்ம பண்ண தேவையில்லை. நானோ கேட்டகரியில் வர ட்ரோன்னா பண்ண தேவையில்லை. நானோ கேட்டகரினா என்ன? 250 கிராம் வெயிட்டுக்கு கம்மியாக உள்ள ட்ரோன். இது 249 கிராம் வெயிட். ஸோ இருக்கிறதுலே பெரிய நானோ ட்ரோன் இது தான். 249 கிராம் வெயிட்டில் வருது. ஸோ இந்த ட்ரோனை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. இந்த ட்ரோனை நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. ஸோ இது கொஞ்சம் வெயிட் கம்மியான ட்ரோனுங்கிறதுனால இதில் கேப்பபிலிட்டி கிடையாது, இதில் ஃபீச்சர்ஸ் கிடையாதுன்னு அப்படிலாம் எதுவும் இல்லை. மற்ற DJI கன்சியூமர் ட்ரோன்ஸ் அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இதுலேயும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இதில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட்ஸை பார்ப்போம். ஸோ இதுதான் மேவிக் மினி வர பாக்ஸ். கொஞ்சம் மினிமலிஸ்டிக் ஒயிட் பாக்ஸ், கொஞ்சம் சட்டிலான டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே முதல்ல ட்ரோன் இருக்குது, கொலாப்ஸ்டாக இருக்குது. இதை நம்ம அதுக்கப்புறம் ப்ரொப்பலர்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்கே கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பேப்பர் ஒர்க், கேபிள்ஸ், இது சார்ஜிங் கனெக்டிவிட்டிக்காக உள்ள கேபிள்ஸ். DJI ஒரு சில எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸும் ஜாய்ஸ்டிக் டேக்ஸும் கொடுத்துருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்காக. இந்த ப்ரொப்பலர் மாற்றுறதுக்கு ஒரு டூலும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது மேவிக் மினியோட ஸ்டாண்டலோன் வெர்ஷன். இன்னொரு ஃப்ளைமோர் காம்போ ஆப்ஷனும் இருக்குது. அது 25% ரேட் அதிகம். ஆனால் அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ், எக்ஸ்ட்ரா ப்ரொப்பல்லர்ஸ், ஒரு ப்ரொப்பல்லர் கார்டு, பேரலல் சார்ஜர், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறாங்க. கண்டினியூஸாக அதிகமாக ட்ரோனை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைமோர் காம்போவை வாங்கலாம். ஸோ இந்த ட்ரோனை செட்டப் பண்ணுறதுக்கு DJI ஃப்ளை ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஃபோனுக்கு இந்த கண்ட்ரோலரை, அந்த ப்ரொப்ரைட்டரி கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே எந்த ஃபோன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, DJI எல்லா ஃபோன்ஸ்க்குமே கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே லைட்னிங், Type-C, மைக்ரோ USB 3 கேபிளுமே இருக்குது. ஸோ எந்த ஃபோன் வேணாலும் நம்ம கண்ட்ரோலரோட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொப்ரைட்டரி போர்ட் இருக்குல்ல கண்ட்ரோலரில், இந்த போர்ட்டில் நம்ம மைக்ரோ USB கேபிள் கூட சொருகலாம். ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் இந்த கண்ட்ரோலர் சார்ஜ் ஆகும். இங்கே சார்ஜ் ஆகிறதுக்கு கண்ட்ரோலரும் சரி, ட்ரோனும் சரி, ரெண்டுத்துக்குமே இந்த 4 LED இண்டிகேட்டர் தான் இண்டிகேட் பண்ண போது எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குன்னு. இப்போ நம்ம திருப்பி அந்த DJI ஃப்ளை ஆப்புக்கு வருவோம். இது கிட்டத்தட்ட 1/2 GB ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். ஏன் இவ்வளோ ஸ்டோரேஜ் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்லேயே கொஞ்சம் சின்ன வீடியோ டியூட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேசிக்ஸ், இப்போ எப்படி பேர் பண்ணணும், எப்படி ஃப்ளை பண்ணணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது எல்லாமே இந்த ஆப்லேயே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ தனியாக யூடியூப்பில் போய் தேட தேவையில்லை. ஸோ இப்போ இந்த மேவிக் மினி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஆப்லேருந்தே அதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ இப்போ இந்த மேவிக் மினியை பேர் பண்ணதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த டேக் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மினி வந்து லான்ச் ஆகிடும். ஒரு சர்டன் ஹைட்டில் போய் ஹவர் ஆகும். இங்கே அப் அண்ட் டவுன், இந்த ஸ்டிக்கில், லெஃப்ட் ஸ்டிக்கில் நீங்கள் அப் அண்ட் டவுன் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேலேயும் கீழேயும் போகும். லெஃப்ட் ஸ்டிக்கை நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேன் ஆகும், இல்லை ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரைட் ஸ்டிக் வந்து ட்ரோனை லெஃப்ட், ரைட், ஃபார்வர்ட், பேக்வர்ட் மூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த மூமெண்ட் வந்து ட்ரோனுக்கு ரிலேட்டிவாக இருக்கும். அதாவது இந்த ஸ்டிக்கில் நீங்கள் லெஃப்ட் தள்ளினீங்கன்னா ட்ரோனுக்கு லெஃப்ட்டில் போகும். அதுக்கு பதில் உங்களுக்கு லெஃப்ட்டில், அதாவது கண்ட்ரோலருக்கு லெஃப்ட்டில், ரைட்டில் போகணும். கண்ட்ரோலரை பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் இருக்கணும்னா ஆப்பில் போய் அந்த செட்டிங்ஸை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கே கேமராவை அப் டவுன் மூவ் பண்ணணும், பேன் பண்ணணும் அப்படின்னா டாப் லெஃப்ட்டில் ஒரு வீல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கேமராவை கண்ட்ரோல் பண்ணலாம்.
இந்த கேமரா என்ன பார்க்குது அப்படிங்கிற லைவ் ஃபீட், அந்த ஃபுட்டேஜோட ஃபீட் நம்ம ஃபோனில் வரும். இந்த ட்ரோனை லேண்ட் பண்ணுங்கல லேண்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக லேண்ட் பண்ண முடியும். இப்போ டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினா பறந்துட்டு இருக்க ட்ரோனை கூட நீங்கள் அப்படியே எடுத்து தலைகீழ திருப்பினீங்கன்னா ப்ராப்பராக ஆஃப் ஆகிடும், ட்ரோன் பறக்கிறத நிறுத்திடும். பேட்டரின்னு பார்க்கல ஃபுல் சார்ஜில் இந்த மினி ஒரு 30 நிமிஷம் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 30 நிமிஷம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சில ஆப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் சென்சர்ஸ்லாம் இங்கே DJI இது ரேட்டு கம்மியாக வைக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ்னு வரையில் ஆட்டோமேட்டட் சினிமேட்டிக் மேக்ரோஸ், இதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை ட்ரோன் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இன்னும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் மை ட்ரோன் பேசிக்காக ட்ரோன் எங்கேருந்து டேக் ஆஃப் ஆச்சோ அதே இடத்துக்கு அதை திருப்பி வர வைக்கும். ஸோ இப்போ எங்கேயாவது வந்து கனெக்டிவிட்டி போயிடுச்சுனாலோ இல்லை லேண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாலோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோட்ஸ்னு வரையில் 3 ஸ்பீட் மோட்ஸ் இருக்குது: சினிமேட்டிக், நார்மல், ஸ்போர்ட். ஸோ சினிமேட்டிக்னா கொஞ்சம் ஸ்லோவான மோட், உங்களுக்கு பேசிக்காக இப்போ சினிமேட்டிக்காக இருக்கிற மாதிரி அந்த ஸ்லோவான பேன்ஸ் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். நார்மல் ரெகுலரான மோட். ஸ்போர்ட் வந்து இப்போ ஒரு ஃபுட்பாலோ இல்லை ஒரு பேஸ்கெட் பாலோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேமை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான மூமெண்ட் தேவைப்படும். அப்படி இருக்கையில் இந்த ஸ்போர்ட் மோட் யூஸ் பண்ணையில் ட்ரோன் வந்து 2 மடங்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும், இன்னும் அஜைலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூட் பண்ணுங்கல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் ஃப்ளைட்னு வரையில் இந்த மேவிக் மினி ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. நம்ம இந்த தம்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணையில் தொட்ட உடனே அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஃபீட்பேக் கரெக்டாக இருந்துச்சு. தொட்ட உடனே கரெக்டாக ரெஸ்பான்சிவாக மூவ் ஆச்சு. ஸோ இது எப்படி இந்த ஃபுட்டேஜ் நம்ம கேப்சர் பண்ணுறோன்னா, ஸோ இந்த SD கார்ட் ஸ்லாட்டில் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டோன்னா அதை யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோ SD கார்டை யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணையில் 2.7K ரெசல்யூஷன் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். 2.7Kல 30 FPS வரைக்கும், 1080pல 60 FPS வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். பட் இங்கே மைக்ரோ SD கார்டு இல்லைன்னா டேரெக்டாக ஃபோனுக்கும் கேப்சர் பண்ணலாம். பட் ஃபோனுக்கு கேப்சர் பண்ணையில் மேக்ஸிமம் 720p தான் கேப்சர் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரோனை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கையில திடீர்னு வந்து மைக்ரோ SDயில் ஸ்டோரேஜ் காலி ஆகிடுச்சுன்னா அதுக்காக திருப்பி ட்ரோனை லேண்ட் பண்ணி 30 நிமிஷம் தான் பேட்டரி தாங்கும். ஸோ ட்ரோனை லேண்ட் பண்ணி கார்டை மாற்றி இல்லை கார்டை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவ்வளோ நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெசல்யூஷன் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு 720pல நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ளஸ் இப்போது அடுத்த ஃபீச்சர்ஸ், சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா அந்த குவிக் ஷாட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரீசெட் காம்ப்ளெக்ஸ் ஷாட்ஸ் எடுக்க முடியும் ஒரு சில டேப்ஸ்லேயே. ஸோ முதல்ல ட்ரோனி. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆங்கிளில் ட்ரோன் அப்படியே உங்கள்கிட்ட தள்ளி போகும். ஸோ இந்த மாதிரி சினிமேட்டிக்காக ஷாட் கிடைக்கும். அடுத்து ராக்கெட். ஸோ ட்ரோன் வந்து அப்படியே நேராக மேலே போகும் சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் வச்சுட்டு. ஸோ இதுவும் இன்னொரு சினிமேட்டிக் ஆப்ஷன். அதுக்கப்புறம் சர்க்கிள், இது பேரை வச்சாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரோன் வந்து சப்ஜெக்டை சுற்றி ஒரு சர்க்குலர் மோஷனில் போகும், யார் ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்கள சுற்றி. அதுக்கடுத்து ஹீலிக்ஸ். இதுவும் கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி தான், ஆனால் ஒரு ஹெலிக்கல் மோஷனில் போகும். ஸோ இது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக எடுக்க முடியும் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கையில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா GPS கனெக்டிவிட்டி இதுக்கு தேவை. இது நான் கிட்டத்தட்ட சொல்ல மறந்துட்டேன். DJI நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சென்சர்ஸ் இங்கே யூஸ் பண்ணாட்டியும் இந்த கொலிஷன் டிடெக்ஷன் சென்சர்ஸ்லாம் இங்கே பெருசாக யூஸ் பண்ணல. ஆனால் ஒரு வெர்டிக்கல் சென்சர் ப்ளஸ் GPS இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் சுற்றி நிறைய பில்டிங்ஸ் இருக்கையில் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த ஃபுட்டேஜ் வந்து ரொம்பவே ஸ்டெபிலைஸ்டாக வந்திருக்கு. இதுக்கு காரணம் 3 ஆக்சஸ் கிம்பலில் இருக்குது இந்த கேமரா. ஸோ ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபுட்டேஜ் ஷார்ப்பாக இருக்குது. இங்கே இந்த 1080p ஃபுட்டேஜும் சரி, 2.7K ஃபுட்டேஜும் சரி, இது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைட்டிங் நல்லா இருக்க வரைக்கும். ஃபோட்டோ ஸ்டில் இமேஜஸ்னு வரையில் 12 மெகா பிக்சல்ஸ் வரைக்கும் எடுக்கும். அதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நம்ம எதிர்பார்த்த பிரச்சனை தான். கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா, விண்டு இருந்துச்சுன்னா இது ஈஸியாக ஷேக் ஆகும். ஸ்டெபிலிட்டி அதிகமாக இல்லை. இது வெயிட்டு கம்மியான ட்ரோன். எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு நானோ ட்ரோன் தான், 249 கிராம் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேக் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது, இந்த வெயிட்டில் எதிர்பார்த்த விஷயந்தான். ஸோ ஓவரால் மேவிக் மினி உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரோனாக பார்த்தீங்கன்னா
ஒரு ரொம்ப நல்ல பர்ச்சேஸ். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டி ஃபுட்டேஜ் வேணும், ட்ரோன் ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேவிக் மினி ஒரு நல்ல ஆப்ஷன். இது ரொம்ப ஒரு போர்ட்டபிள் டிசைனோட வருது. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 10,000 mAh பவர் பேங்க், ஷாமி பவர் பேங்க் அந்த சைஸில் தான் இருக்குது. ப்ரைஸிங்னு பார்க்கல யூஎஸில் இது $400 விற்கிறாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு 28,000 29,000 தான் வரணும். பட் இந்தியாவில் அமேசானில் இப்போ 44,000 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா 38,000-39,000 கிடைக்குது. ஸோ இந்தியாவில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு விற்கிறாங்க. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார்டர் ட்ரோன் ஆனால் நல்ல ஃபுட்டேஜோட வேணும், நல்ல குவாலிட்டி வீடியோவோட வேணும்னா இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் இதுதான் சீப்பஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதில் உள்ள ஃபுட்டேஜ் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, இதை ஃப்ளை பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்ஸ் ஈஸியாக இருக்குது, ப்ளஸ் இது லீகலான ஒரு ட்ரோன். நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இதை யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த மேவிக் மினி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்யூச்சர் வீடியோஸில் இதுலேருந்து ஃபுட்டேஜ் நிறையா பார்க்க போகிறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வாங்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.